சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. சிம்ம ராசிய பொறுத்தவரைக்கும், இப்போ ரொம்ப பயத்துல இருப்பீங்க. மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு சனி பெயர்ச்சி அப்டின்னாவே பயத்துல தான் நடுங்க வச்சிருக்கு. ஏன்னா, அஷ்டம சனி. கடக ராசியிலருந்து நமக்கு அப்டியே மாறிட்டாரு. 30 வருஷம் கழிச்சு மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆயிருக்காரு நம்ம சனீஸ்வர பகவான். இதே நேரத்துல தலைப்பு பார்த்தும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்க கோபப்பட்டுருப்பீங்க. சிம்ம ராசியை பகைத்தால் இனி பரலோகம் தான்னு போட்டிருக்கியேம்மா. எங்கள பகைக்கிறதுக்கா ஆல்ரெடி ஒருத்தங்க 30 வருஷம் கழிச்சு உட்கார்ந்துருக்காரு. இனி நாங்க படாத பாடு பட போறோம். இந்த ஆளு இல்லாதப்பவே எங்களுடைய வாழ்க்கை அல்லோல கொல்லோல பட்டுட்டு தான் இருந்துச்சு. இதுல இவர் வேறயா? அப்படிங்கிற மாதிரி பயத்துல இருக்கீங்களா? ஒரு விஷயம் மட்டும் சொல்றேங்க. சனீஸ்வர பகவானால மார்க் அடிப்படையிலே சொல்றேன். 100க்கு 70% உங்களுக்கு சாதகமா தான் இருக்க போகுது. பயம் வேணாம். ஏன்னா, அஷ்டம சனியுடைய ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. நீங்க ஒரு சில விஷயங்கள சரி செஞ்சுக்கிட்டாவே அந்த 70% அப்படிங்கிறது 100% நம்மளால மாத்திக்க முடியும். பயம் எதுக்குங்க? 30% தானே. சரி பண்ணிடலாம். எந்தெந்த மாரி விஷயங்கள நம்ம சரி பண்ணணும்? அதை எப்படிலாம் நம்ம மாத்திக்கணும்? அத மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கலாம். சனீஸ்வர பகவான் பெயர் கேட்டாவே சிம்ம ராசி ஏன் பயப்படணும்? யாருக்கும் இதுவரைக்கும் கடுகளவும் துரோகம் நினைக்காதவங்க. யாருக்கும் துன்பம் கொடுக்காதவங்க. இருக்கிறத வச்சுக்கிட்டு வாழணும். இல்லன்னா அமைதியா இருந்துரணும். உங்களுக்குன்னு ஒரு கொள்கை பிடிப்போட வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. யார பார்த்தும் பொறாமப்பட மாட்டீங்க. யாருக்கும் அடி பணியவும் மாட்டீங்க. இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பீங்க. அதே மாதிரி உதவின்னு கேட்டவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் தான். தெரியாதவங்களுக்கும் உதவி செய்வீங்க. யார்கிட்டயும் பகைமை பாராட்ட மாட்டீங்க. ஆனா பகையின வந்துட்டா உங்களை எதுக்குறதுக்கு அவங்க இன்னொரு ஜென்மம் பொறந்தா வரணும். அந்த அளவுக்கு ருத்ர தாண்டம் ஆடிடுவீங்க. ஏன்னா உங்களுடைய கோபத்துல அந்த அளவுக்கு நியாயம் ஒளிஞ்சிருக்கும். அத புரிஞ்சுக்காத மடப்பசங்க தான் உங்ககிட்ட சண்டைக்கு நிக்கணும். உங்கள புரிஞ்சுக்காதவங்க தான் உங்கள தப்பா பேசணும். அதே மாரி புறம் பேசுறவங்கள பத்தி ஒரு நாளும் நீங்க பொருட்படுத்தவே மாட்டீங்க. நேருக்கு நேரா நின்னு பேசினாலும் ஒரு பார்வையிலேயே அவங்க ஓடி ஒளிஞ்சிருவாங்க. சோ இப்படி தனக்குன்னு ஒரு பாதையை அமைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சிங்கிறது உங்களுக்கு அஷ்டம சனியாக வந்தாலும் பயம் வேணாம். 100க்கு 70% அப்படிங்கிறதே மேக்சிமம் நம்ம தற்காத்துக்கூடிய வகையில தான் இருக்கு. அந்த 30% சரி செய்யறதுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு. சாதகமான விஷயங்கள் என்ன, பாதகமான விஷயங்கள் என்ன தெரிஞ்சுக்கோங்க. நல்லதே நடக்குங்க. ஓம் திருச்செந்தூர் முருகப்பெருமானை போற்றி போற்றி. இந்த தெய்வத்தை வணங்கி இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேன். இப்ப எங்களுக்கு பாதிப்பே சனீஸ்வர பகவானால் தானே. நீ ஏமா முருகப்பெருமான வழிபாடு செய்றீங்கன்னு கேட்டீங்கன்னா நான் பின்னாடி சொல்றேன். அதே மாதிரி உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா திருச்செந்தூர் முருகப்பெருமான மனசார நினைச்சுக்கிட்டு அவரை வணங்கி இந்த வீடியோ பதிவு தொடர்ந்து பாருங்க. நல்லதொரு மாற்றத்தை இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஏற்படுத்தும். இப்போ சனி பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி நடந்துருச்சு. இது பாத்தீங்கன்னாக்க சிம்ம ராசிக்கு பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயம் என்ன, எல்லாமே தான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு விளக்க போகுது. அதாவது நீதிமான் கர்மக்காரகன் முடவன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் நம்ம செய்யக்கூடிய கர்மங்களுக்கு ஏற்ப பாரபட்சம் இல்லாம சுப பலங்களையும் கொடுப்பார், கெடு பலங்களையும் கொடுப்பார். இது நம்ம பல பதிவுகளை சொல்லியிருக்கோம். இவர் கொடுக்கறதுக்கு யாராலையும் தடுக்கவும் முடியாது. இவர் கெடுக்க நினைச்சா யாராலையும் குறுக்க நிக்கவும் முடியாது. சோ இப்படிப்பட்ட நீதிமான் சனி பகவான் பெயரை கேட்டாலே நம்ம எல்லாருக்கும் பயம்தான். கெடு பலங்களை மட்டுமே கொடுப்பாரோ அப்படிங்கறத நம்மளுடைய முழு எண்ணமாவே இருக்கு. ஆனா சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் பலனை அள்ளி கொடுப்பார். நல்லதா இருந்தாலும் சரி உங்களுக்கு அள்ளிதான் கொடுப்பார். கெட்டதா இருந்தாலும் சரி அள்ளிதான் கொட்டுவார். புரியுதுங்களா? சோ இவரை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிகளுக்கு அஷ்டமத்துல அதாவது 8வது இடத்துக்கு சனி போறதுனால லக்னத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். சிம்ம ராசிக்காரருக்கு சுய ஒழுக்கம், கட்டுப்பாட்டுல கவனம் இருக்கணும். ஆரோக்கியத்துல எச்சரிக்கையா இருக்கணும். தவறான இடங்கள், தெரியாத இடங்கள், யாருன்னே தெரியாதவங்க அவங்களெல்லாம் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால எல்லா இடங்கள்லுமே கவனம் தேவை. அதே மாதிரி அவமானப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம என்னங்க பண்ணணும்? சிம்ம ராசிக்காரங்க என்ன வேலையை செஞ்சாலும் சரி, எதை நம்ம பேசுறதுனாலும் சரி, எந்த யோசனையாக இருந்தாலும் சரி, பல கட்டம் யோசிக்கணும், ஆலோசிக்கணும், முடிவெடுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி எடுத்த காரியங்கள்ல வெற்றி பெற மாதிரியே இருக்கும். அதுல தடைப்பட்டு நிக்கும். வேலையில பிரச்சனை வரும். வேலையில மன அழுத்தம் வரும். பணி சுமை உண்டாகும்.
அடுத்த 2.5 வருஷத்துக்கு வேலை சுமை இருந்துகிட்டே இருக்கும். இரவு நேரம் பார்க்காம உழைப்பீங்க. ஊரை விட்டு வெளியேறது, உயர் அதிகாரிகள் பிரச்சனை வர்றது, அது கடுமையான மனப்பான்மை கொண்ட உயர் அதிகாரிகிட்ட வேலை செய்யறமான ஒரு சூழ்நிலையை கொடுப்பார். மனசுல வந்து சமநிலையற்ற தன்மை உண்டாகும். ஆனாலும் இப்ப நான் சொன்ன எந்த விஷயமும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. கடந்த 2.5 வருஷமா கடகத்துல இருந்த சிம்மம் இப்ப உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு நான் எப்படி சொல்றேன்னா, குரு பகவானுடைய பார்வைங்கிறது கும்பத்தின் மேல் விழுவதனால உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் பெரிதளவுல இருக்காது. லக்னத்துக்கு 11ஆம் இடம் என்பது பெரிய வெற்றி லாபஸ்தானம். அடுத்த 1 வருஷத்துக்கு பிரச்சனை இல்ல. அதற்கு அடுத்த 1 வருடம் தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அப்போ இந்த 1 வருஷத்துல நீங்க வெற்றிகளை குவிக்கக்கூடிய நேரம் தான். குரு வந்து லாபஸ்தானத்துல அமர்வதனால தடைகளை கொடுத்து வெற்றியை கொடுப்பார். முதல்ல தோல்வி அடைந்தாலும் 2வது முயற்சி வெற்றியை ஏற்படுத்தும். பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்தீங்கன்னாக்கா வெற்றி அடைவீங்க. அதே மாதிரி வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது மர்ம உறுப்புகள்ல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேச்சுல கவனம் இருக்கணும். அஷ்டமத்துல சனி வர்றதுனால பேச்சுல மிக மிக கவனமா இருக்கணும். முகம் சுளிக்கூடிய வார்த்தைகளையும் சரி, எதிர்மறையான வார்த்தைகளையும் சரி பயன்படுத்துறத சுத்தமா தவிர்க்கிறது நல்லது. அமைதியா இருந்தாலே நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். அதே மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவளிக்கிறது உங்களுக்கு அருமையான பலன்களை கொடுக்கும். அதுவரை மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்விக்கான தான தர்மங்களை செய்வது நல்லது. ஒரு நாளாவது மௌன விரதம் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளை மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்துதான் அனுதினமும் 1 நிமிஷமாவது சுவாமி கிட்ட முட்டங்கால் போட்டு அமர்ந்து சுவாமியை வழிபாடு செய்யணும். அது எந்த தெய்வமா இருக்கட்டும், இஷ்ட தெய்வமா இருக்கட்டும், குலதெய்வமா இருக்கட்டும், இல்ல சனீஸ்வர பகவானா இருக்கட்டும், எந்த தெய்வமா இருக்கட்டும்ங்க, அவர்கிட்ட 1 நிமிஷமாவது டைம் ஒதுக்கி வழிபாடு செய்யணும். முடிஞ்சதுனா சாஷ்டாங்கமா நமஸ்காரம் செய்யறது நல்லது. அதாவது ஆண்கள் இருக்கக்கூடிய பட்சத்துல. பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாக்கா மனமுருகி வேண்டுங்க. அதே மாதிரி நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்னு பார்த்தோம்னா குறிப்பிட்டு சொல்றது திருச்செந்தூர் முருகப்பெருமான அனுதினமும் வழிபாடு செய்யணும். முருகா முருகா என்று அழைக்க மனமுருகி அவர் உங்ககிட்ட வந்து நிப்பாரு. புரியுதுங்களா? அப்போ சனீஸ்வர பகவானுடைய பாதிப்புங்கிறத இவர் வந்துட்டு அவரை வேலால தடுப்பார். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயம் இல்லை. யாம் இருக்க பயம் என்ன கந்த கடவுள் இருக்க, நீங்க கவலை இல்லாம இருக்கலாம். ஆனா இவரை அழைத்தால் மட்டுமே உங்களுக்கு பாதுகாப்பு. அதே மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமை, வியாழக்கிழமைகள் தோறும் அருகில் கூட ஏதாவது ஒரு ஆஞ்சநேய பெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு செந்தூரம் தானமாக அளிப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி அடிக்கடி இல்ல முடிஞ்சா தினமுமே தியானம் பண்றது, யோகா செய்யறது நல்ல பலன்களை கொடுக்கும். உங்க மனசுக்கு தெளிவு வரணும். ஃபர்ஸ்ட் தேவையில்லாத சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. குழப்பத்திற்கு ஆளாகாம இருங்க. இதை மட்டும் செஞ்சுட்டா போதும், பெருமளவு பாதிப்புகள் விலகும். மகிழ்ச்சிக்கும் பொருளாதாரத்துக்கும் உங்களுக்கு 100க்கு 70% மதிப்பெண் கட்டாயம் கொடுப்பேன். ஓகேங்களா? இன்னும் தெளிவா பேசணும்னா, இப்போ வரைக்கும் பேசினது ஒரு ட்ரைலர் மாதிரி. உங்களுக்கு நடக்கூடிய விஷயங்களை குறிப்பிட்டு மட்டும் ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இன்னும் தெளிவான விளக்கத்தோட பார்க்கலாமா? இப்போ சுருக்கமா சொல்லணும்னாக்கா, இந்த சிம்ம ராசிகளுக்கு இந்த சனி பேச்சுங்கிறது, இந்த சனி மாற்றம்ங்கிறது பிரச்சனைகள்ல இருந்தும் செலவுகள்ல இருந்தும் சிக்க வச்சாலும் கூடவே கடின உழைப்பாலையும் உங்களுடைய சமயோகித புத்தினாலையும் உங்களுடைய இலக்கை எட்டி பிடிக்க வைக்கிறார். அதாவது கஷ்டத்தை கொடுத்த கடவுளே உங்களுக்கு கஷ்டத்துல இருந்து வெளியே வருவதற்கான சாவியும் சேர்த்து கொடுக்கிறார். அதாவது சனீஸ்வர பகவான் மீன ராசிக்கு குடி பெயர்றாரு. அவருடைய பார்வை எங்கெங்க வைக்கிறாருனாக்க, 3ஆம் பார்வையை ரிஷபராசியின் மீதும், 7ஆம் பார்வையை கன்னி ராசி மீதும், தன்னுடைய 10ஆம் பார்வைய தனுசு ராசி மீதும் வைக்கிறாரு. எப்பவுமே சிம்மம் அப்படின்னாக்கா முன் வச்சு கால பின் வைக்க மாட்டீங்க. அதை வெற்றி நடை போடுற வரைக்கும் அதுதான் அப்படின்னு நிப்பீங்க. அதே மாதிரி ஒருத்தனை நம்பிட்டீங்க அப்படின்னாக்க வாரி கொடுக்குறதுல வள்ளல்கள். எடுத்த முடிவுல இருந்து சிறிதும் இறங்கி வர மாட்டீங்க. எந்த விதமான சிரமமாகவே இருந்தாலும் அதை சமாளிச்சு வாழ்க்கையில வெற்றி கண்ணியே பறிப்பீங்க. கொஞ்சம் கர்வமுடையவராக இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த சனீஸ்வர பயிற்சிங்கிறது இது வரைக்கும் உங்களை கலத்திரஸ்தானத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த இவரு இப்ப அஷ்டமஸ்தானத்துக்கு வராரு. 3ஆம் பார்வையால தொழில் ஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையால தனவாக்கு குடும்பஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையால பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. இது வரைக்கும் கடினமான சூழ்நிலைகள் இருந்து இப்போ வந்து விடுபடதான் போறீங்க. குடும்பத்துல உற்சாகம் கரை புரளும். புத்திரர்களாலும் பேர பிள்ளைகளாலும் மகிழ்ச்சி ஏற்பட போகுது. உயர்ந்த பதவிகள் உங்களை தேடி வரப்போகுது.
சமுதாயத்துல உயர்ந்தவங்களுடைய நட்பும் ஆதரவும் கிடைக்க போகுது. அதே மாதிரி இப்ப செய்யக்கூடிய தொழில பெரிய அளவுல விரிவுபடுத்துறதுக்கு பெரிய அளவுல கடனும் வாங்குவீங்க. அதே நேரம் அனைத்து விவகாரங்களையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமே உங்களுடைய ஆவணங்கள்ல கையெழுத்து போடணும். மன அழுத்தம் குறையும். தெளிவா சிந்திக்கக்கூடிய காலம் தான் இது. உங்களுடைய உள்ளம் அப்படிங்கிறது தெளிவான வழிகள்ல உங்களை கூட்டிட்டு போகும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குல இருந்துமே இப்ப விடுபட போறீங்க. ஒரு புதிய மனுஷனாக வளம் வர போறீங்க. ஆன்மீகத்துல புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்குவீங்க. தர்ம காரியங்களுக்காக செலவு செய்வீங்க. பொருளாதாரத்துல வளம் அப்படிங்கிறது சலசலப்பாக இருந்தாலும் புதுசா வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, ஆடை ஆபரணங்களையும் வாங்குவீங்க. சில நாட்களாக இழுபறியாக இருந்த உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில சில அனுகூலங்கள் இப்ப கிடைக்கும். அதே மாதிரி நண்பர்கிட்ட மன உறுதியோட தெளிவா பேச போறீங்க. உங்களை பத்தி புறம் பேசுற நபர்கள்லாம் அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இருந்து நாசுக்கா விலகிக்கிறது நல்லது. அதே மாதிரி கையிருப்பு பொருட்களை பணத்தையும் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. குறுக்கு வழியில எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு நினைக்காதீங்க. எந்த வேலையை எடுத்தாலும் சரிங்க, அதுல உறுதியா இருங்க. நீங்க சார்ந்திருக்கூடிய துறைகள்ல நன்றாகவே முன்னேறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இருந்தாலும் இந்த நேரத்துல சிம்ம ராசிகளை பொறுத்திருக்கும் நண்பர்கள் தானே, என்னோட கூட்டாளிகள் தானே, நமக்கு தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு உங்க இஷ்டம் போல இருந்துட்டீங்க பழக்க வழக்கங்கள்ல அப்படின்னா அவங்களுடைய சூழ்ச்சிகள்ல சிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. சோ எல்லா விதங்களையும் நீங்க உஷாரா இருக்கணும். அதே மாதிரி அரசாங்கம் வாயிலாக சிறு கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அது விரைவிலேயே மறைந்து போயிடும். வெளியூர் வெளிநாட்டுல போயிட்டு தங்கி வேலை பார்க்கறது, படிக்கிறது, இந்த மாதிரி நல்ல தகவல்கள் உங்களை சேரும். புதிய அனுபவங்களை இப்ப கத்துப்பீங்க. உங்களுடைய மன வலிமையும் அதிகமாகும். உங்களுடைய செயல்பாடுகள்ல சுறுசுறுப்பு கூடும். சொல்ல போன அந்த அஷ்டம சனிங்கிறது உங்களுக்கே அறிமுகப்படுத்தும். சமுதாயத்துக்கு நிறைய விஷயங்களை செய்ய போறீங்க. தெய்வ வழிபாட்டிற்கு தக்க நேரம் இது. உடைய காரியங்களை பொறுமையாகவும் அமைதியாகவும் செஞ்சீங்க அப்படின்னாக்கா சிறப்பா முடியும். அதே மாதிரி உத்தியோக பணிகள் இருக்குங்க, வேலை பளு அதிகரிக்க தொடங்கும். ஆனா உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்ககிட்ட பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு நல்ல காலம்தான். எடுத்த காரியங்கள்ல சில சந்தர்ப்பங்கள்ல காலதாமதம் ஏற்படும். உடல்ல மனசோர்வு, மனசுல தெளிவு இல்லாம கூட போகலாம். ஆனா இது எல்லாத்தையுமே மீறி சனி உங்களுக்கு கௌரவமான பதவிகளை கொடுக்கிறாரு. இதனால உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வந்த மேல் அதிகாரியுடைய ஆதரவு சற்று குறையக்கூடும். உடைய கடமைகளை பதட்டப்படாம நிதானத்தோட செஞ்சீங்க அப்படின்னாக்க எந்த ஒரு சரிவுக்கும் ஆளாகாம தப்பிச்சுக்கலாம். இப்போ எல்லாரும் சிம்மத்தை நோக்கி பார்க்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? யானை எப்படா அடிச இருக்குங்கிற மாதிரி நீங்க எப்ப கீழே விழுவீங்கன்னு பாத்துட்டு இருக்காங்க. அஷ்டமா சனி வந்த உடனே சிம்ம ராசிக்காரங்களா நீ அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு சொல்றாங்க. ஆனா பயம் வேணாம். ஆரம்பம் ஓகே தான். ஒரு வருஷத்துக்கு உங்களை யாராலையும் வீழ்த்த முடியாது. இந்த ஒரு வருஷத்தோடைய சாதகமான பலன்களை நீங்க சரி செஞ்சுக்கிட்டீங்க, சரியா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்த 1.5 வருஷத்தை ஈஸியா கடந்துடலாம். புரியுதுங்களா? அது ஒரு வியாபாரில பொறுத்திருக்கும் நல்ல பொருளாதார வளத்தை காண போறீங்க. கொடுக்கல் வாங்கல் இருந்த சிரமங்கள் மறைய போகுது. கூட்டாளி கிட்ட ஒற்றுமை உண்டாக போகுது. அது வங்கி கடனுக்காக போராடிட்டே இருந்திருப்பீங்க. அதுல சிக்கல் மேல சிக்கல் இருந்துட்டே இருக்கும். அந்த சிக்கல் இன்றி இப்ப அந்த வங்கி கடன் கிடைக்க போகுது. உடைய முயற்சிகள் சுறுசுறுப்பா இருக்க போகுது. வாணிப வட்டாரத்துல உடைய மதிப்பு மரியாதை உயர போகுது. புதிய முதலீடுகள்ல லாபத்தை பார்க்க போறீங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பதவிகளுக்கு நெருங்கிய நண்பர்கள் மூலமாக சில இடையூறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அரசியல்வாதிகள் என்ன பண்ணணும்? கூட இருக்கணும். யாரையும் நம்பவே கூடாது. யாருக்கிட்டையுமே மனம் விட்டு பேசவே கூடாது. மத்தபடி தொண்டர்கள் மற்றும் உங்களுடைய பேச்சை கேட்டு நடந்துப்பாங்க. உற்சாகமா இருக்க போறீங்க. உடைய செயல்பாடுகள் நேர்த்தியா செஞ்சு முடிக்க போறீங்க. பணவரவு நல்லாவே இருக்கும். அதுவே கலைத்துறையில இருக்கீங்க அப்படின்னாக்கா சுமாரான வாய்ப்புகளை பெறுவீங்க. ரசிகர்களுடைய ஆதரவும் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இல்லாம போனாலும் புகழை தக்க வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னாக்க உழைப்பை அதிகப்படுத்திட்டீங்க அப்படின்னாக்க வெற்றி நிச்சயம்தான். அதே மாதிரி கர்வத்தை விட்டு ஒழிக்கணும். திறந்த மனசோடு செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா புகழ் பெறலாம். மற்றபடி சக கலைஞர்கள்கிட்ட உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குழந்தைகளால சந்தோஷத்தை அடைய போறீங்க. கணவர்கிட்ட ஒற்றுமை நல்லாவே இருக்கும். மேலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட புகழ் பெற போறீங்க. புத்தாடை அணிகலன்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க. விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உற்சாகம் அடைய போறீங்க. உடல் ஆரோக்கியம் சீரா இருக்கு. பொருளாதாரம் சிறப்பா இருக்க போகுது. சேமிப்பு விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அடுத்து மாணவ மணிகளை பொறுத்தவரைக்கும் கல்வியில மிகுந்த ஈடுபாடு காட்டுவீங்க. பெற்றோருடைய ஆதரவு தொடர்ந்து நல்ல விதமா உங்களுக்கு இருக்க போகுது. வெளி விளையாட்டுகள்ல ஈடுபட்டு வெற்றி அடைய போறீங்க. சோ இப்போ வரைக்கும் பார்த்த உங்களுக்கான பலன்கள்ல இருந்து சிம்மராசி புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? மேக்சிமம் சாதகமா தான் இருக்கு. பயம் வேணாம், பதட்டம் வேணாம். தெய்வங்கள் உங்களுக்கு துணையா இருக்காங்க. கடவுளை நம்புங்க. உங்களுடைய செயல்பாடுகள் மீது நம்பிக்கை இருக்கட்டும். நீங்க எந்த செய்யறதுக்கு முன்னாடியும் உங்களுடைய செயல்பாடு கரெக்டா இருக்கா, இதனால யாருக்காவது பாதிப்பு ஏற்படுதா, இப்படி பிளான் பண்ணி நீங்க உங்க வேலையை பார்த்துட்டீங்க அப்படின்னாக்கா சனீஸ்வர் பகவான் உங்களை தட்டி கொடுத்து மேலதான் ஏத்தி விடுவார். கீழே கட்டாயம் இருக்க மாட்டார். பயம் வேண்டாம். சோ இப்ப இருக்கும் பார்த்து பொது பலன்கள் தெளிவான விளக்கமா இருந்திருக்கும். இப்ப தனிப்பட்ட முறையில நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மகம் நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். இதுல முதல்ல இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களுக்கு
உத்தியோக பணிகள் இருக்கீங்களா? நிதானம் தேவை. தனியார் துறையாகட்டும், அரசாங்க துறையாகட்டும், ஆண்களோ பெண்களோ நம்மளுடைய வேலையில பொறுமை அவசியம் இல்லையா? அதே மாதிரி ஏதோ ஒண்ணு செய்யறதுக்கு முன்னாடியும் நிறுத்தி நிதானமா செய்யுங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க அப்படின்னா ரொம்ப உஷாரா இருக்கணும். மேல் அதிகாரியே சொன்னா கூட சரி, அவங்க சொல்றதுனால நமக்கு ஏதாவது பின்னாடி பாதிப்பு வருதாங்கிறத யோசிச்சு செய்யணும். அதே மாதிரி கூட வேலை பார்க்குறவங்க, சக ஊழியர்கள் கிட்ட கவனமா இருக்கணும். கொஞ்சம் உஷாரா இருந்துட்டா போதும். சாமர்த்தியமா அவங்கிட்டயே பழகி காரியங்களை அனுகூலமா முடிச்சுக்கலாம். அதே மாதிரி குடும்ப விவகாரங்களையுமே சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. எல்லாத்தையுமே சமாளிச்சு குடும்பத்துடைய ஒற்றுமையை வந்துட்டு அப்படியே கெட்டியா புடிச்சுப்பீங்க. குடும்பத்துடைய மகிழ்ச்சி தாங்கும். குடும்ப வாழ்க்கையிலேயே கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுறது, கருத்து வேறுபாடு ஏற்படாமல் தடுக்கக்கூடிய ஒரு வழி. இதை கட்டாயம் வந்து சிம்ம ராசிக்காரங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணும். ஏன்னா குடும்பம் ஒண்ணு நல்லா இருந்தா போதும், மத்தது எல்லாத்தையும் நம்ம ஈஸியா சமாளிச்சிடலாம். குறிப்பா திருமணமானவங்கலாம் தன்னுடைய துணையுடைய ஆதரவு கட்டாயம் பெற்றுக்கணும். அதே பூர நட்சத்திரம். பிள்ளைகள் கிட்ட கோபமா பேசுறதை விட்டுட்டு அன்பாக பேசுவது நல்லது. வாகன வசதி உண்டாகுது, அடுத்தவங்க கிட்ட வாக்கு கொடுக்கறது, வாக்குவாதம் பண்றது, இதெல்லாம் தவிர்க்கிறது நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி நீண்ட தூரங்கள்ல இருந்து வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். ஆனா என்ன ஒண்ணு, எதை செஞ்சாலும் சரி நிதானம் தேவை. அடுத்து உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். பணவரத்து தடைப்பட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டாலும் அது சரியாகும். சோ என்ன பண்ணாலும் சரிங்க, எந்த விஷயமா இருந்தாலும் சரி கவனமா இருந்துட்டா போதும். கெட்ட கனவு வரும், பயம் வேண்டாம். அப்படி ஏதாவது கெட்ட கனவு வருது அப்படின்னாக்க ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி. அதாவது திருடங்கையிலே சாவி கொடுத்த மாதிரி அவர் வந்துட்டு அதை சரி செஞ்சு கொடுத்துருவாரு. புரியுதுங்களா? முடிஞ்ச அளவுக்கு கோபப்படக்கூடாது, கோபத்தை குறைச்சுக்கணும். ஏன்னா அதிக கோபத்தினால வீண் பகை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப வந்து நம்ம பகைமை பாடுறதுக்குலாம் நேரம் கிடையாது, நமக்கு நிறைய வேலை இருக்கு. அதே மாதிரி அடுத்தவங்களுடைய விவகாரங்களை தலையிடாமல் ஒதுங்கி செல்வது நல்லது. நமக்கு தான் அது வராதே. முன்னாடியே சொல்லிட்டு சிம்ம ராசிக்காரங்களே, அடுத்தவங்க பிரச்சனைல தலையிடாதீங்க. அவங்க பிரச்சனையை தீர்க்கறதுக்கான வழியே கடவுள் அவங்களுக்கு கொடுத்துருப்பாரு. சோ இப்போ வந்து உங்களுக்கான பரிகாரம் மற்றும் வழிபாடு. தினம் தினம் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவ தரிசனம் செய்யறது நல்லது. ஏன்னா சனீஸ்வர பகவானே வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் கிட்ட தான் பதில் சொல்வார். புரியுதுங்களா? அதே மாதிரி வில்வ இலைகளை சிவனுக்கு சாற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய தீமைகள் அகலும், நல்லது நிலைக்கும், கெட்டது விலகும். சோ இப்போ வரைக்கும் பார்த்தா பொது பழங்களும் சரி, நட்சத்திர பழங்களும் சரி, பரிகாரமும் சரி சிம்ம ராசிக்கு பெருசா பாதிப்பை ஏற்படுத்தல. என்னதான் அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆனாலும் தெய்வ பலம் உங்களுக்கு பாதுகாத்து நிக்குது. புரியுதுங்களா? என்ன பண்ணணும் இந்த நேரங்கள்ல? பேச்சுல கவனம் இருக்கணும், எல்லா விஷயத்திலையும் பொறுமை இருக்கணும். ஏன்னா சனீஸ்வர பகவான் மீனராசியில அமர்ந்து 2, 5, 10ஆம் இடங்களை பார்வையிடுறாரு. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்க்கிறாரு. என்னால சாதுரியமா உங்களை பேச வைக்கிறாரு. சில நேரங்கள்ல உணர்ச்சி வசப்படுற மாதிரி கொடுப்பாரு. பிரச்சனைகளை பார்த்து நீங்க உணர்ச்சி வசப்படுவீங்க. ஆனா நீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். அதாவது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரி இருந்தாலும் உங்களை பாதுகாத்து நிக்கிறாரு. அதே மாதிரி 5ஆம் பார்வைங்கிறது உங்களை வந்து சிலரை வந்து சந்தேக கண்ணோட பார்க்க வைக்கும். பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் சரியாகிடும். அடுத்து 10ஆம் பார்வைங்கிறது உங்களுடைய வேலையில சவால்களை கொடுக்கிறாரு. புதிய டாஸ்குகளை வந்து திறம்பட செய்ய வைக்கிறாரு. தொழில அதிக முனைப்போட உங்களை சுறுசுறுப்பா வேலை பார்க்க வைக்கிறாரு. இதுல எங்க உங்களுக்கு பாதிப்பு? அதே மாதிரி இந்த நேரத்துல தான் சொத்து வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க. நல்லபடியா உங்களுடைய பொருளாதார நிலையை உயர்வை பார்க்க போறீங்க. திரும்பவும் லிஸ்ட் போட்ட மாதிரி சொல்றேங்க, பேச்சுகள் நிதானம் தேவை. எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி பொறுமை அவசியம். அதே மாதிரி ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். இதை 3 மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும். சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ஒன்னும் பண்ணாது. நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். தெய்வம் துணை, தெய்வ பலம் கூடி இருக்கு. வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய வாராகி அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதை தாண்டி ஏதாவது தகவல்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். நல்லதே நடக்கும்.